இந்திய அரசாங்கத்தின் பெருமைகளில் ஒன்று இந்திய விமானப்படையின் கீழ் செயல்பட்டு வரும் சூரியகிரண் ஏரோபேட்டிக் டிஸ்பிளே டீம். மத்திய மற்றும் மாநிலங்களில் நடக்கும் முக்கியமான அரசு விழாக்களில் சூரியகிரண் ஏரோபேட்டிக் டிஸ்பிளே டீம் சார்பில் விமான சாகச நிகழ்ச்சி நடத்தப்படுவதுண்டு. இந்திய விமானப்படை வீரர்கள் வானில் நிகழ்த்தும் சாகசங்கள் மக்களை மிகவும் ஆச்சரியமூட்டும் அம்சங்கள் நிறைந்தது. அப்படிப்பட்ட சூரியகிரண் ஏரோபேட்டிக் டீமின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் 16/11/2023 தேதியன்று கெஸ் வாட் என்னும் வாசகத்துடன் வீடியோ ஒன்று வெளியிட்டது. நவம்பர் மாதம் 16 தேதி இரவு 9:35 மணிக்கு சூரியகிரண் ஏரோபேட்டிக் டீம் இந்த வீடியோ வெளியிட்டவுடன் மக்கள் கண்டுபிடித்து விட்டனர். இந்தியா ஆஸ்திரேலியா இடையில் நடக்க போகும் உலக கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் சூரியகிரண் ஏரோபேட்டிக் டீமின் சார்பில் ஏர் ஷோ நடத்தப்பட போகிறது என்று. அதன்படி குஜராத்தில் உள்ள நரேந்திர மோடி விளையாட்டு மைதானத்துக்கு வரும் மக்களை குஷிப்படுத்த 17 மற்றும் 18 ஆகிய 2 தினங்கள் சூரியகிரண் ஏரோபேட்டிக் டீம் முறைப்படி பயிற்சியும் மேற்கொள்கின்றன. அதன்படி உலக கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி நடக்கும் நாளன்று மக்களை உற்சாகப்படுத்த வேறு என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்ற விவரங்களை BCCI அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. சூரியகிரண் ஏரோபேட்டிக் டீம் நடத்தும் ஏர் ஷோ பிற்பகல் 1:34 மணி முதல் 1:55 மணி வரை நடக்கும் என்றும் அதற்கு பிறகு பிரபல பாடகர்களின் நிகழ்ச்சி, லேசர் லைட் ஷோ போன்றவை நடக்கும் என்ற விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பை BCCI 18/11/2023 தேதி காலை 10 மணிக்கு வெளியிட்டு விட்டது. BCCI-யின் அறிவிப்பை குஜராத் டிஃபென்ஸ் PRO விங் கமாண்டர் மணிஷ் என்பவரும் 19/11/2023 அன்று நடக்க போகும் உலக கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் போது சூரியகிரண் ஏரோபேட்டிக்கின் சார்பில் ஏர் ஷோ நடத்தப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். அதே நேரம் சூரியகிரண் ஏரோபேட்டிக் டீம் எப்போது உருவாக்கப்பட்டது, என்னவெல்லாம் செய்கிறது என்ற விஷயங்களையும் பட்டியலிட்டு பேசினார். தயவு செய்து கொஞ்சம் கவனத்துடன் பாருங்கள். The SCAT team, which is called the Suryakiran Aerobatic Team, was formed in the year 1996 with a 6-aircraft formation initially, and then also 2 years later it became a 9-aircraft formation. And all the pilots who are part of the team are very extremely qualified. In fact, they are all qualified flying instructors with more than 2,000 hours of flying to each every pilot's credit. And this team has done more than 500 plus air shows displays across the country, ranging from Srinagar in the north to Thiruvananthapuram in the south, Nadia in the west to Chabua in the east, and not just in at national places, at all international forums also it has displayed its prowess, wherein it has performed in capitals of Sri Lanka, Myanmar, Singapore, Thailand. In fact, in the year 2008 at the Zhuhai Air Show in China, SCAT was the only foreign team which performed and showed its mettle out there. So coming to the event tomorrow, the Suryakiran team will be performing, and the performance is generally about 10 minutes or so, and it's generally split into two halves. The first half they'll be doing the turns, swing overs, loops, barrel rolls, other formation, and after that they split up into two, wherein they carry out maneuvers like crossovers and then forming of the heart shape and inverted run-ins and all. So this stadium, which is being named after Honorable Prime Minister Shri Narendra Modi ji, and this is the first time that such an event of such a magnitude is happening there, and it's going to be a historic day during the World Cup final. அதன்படி 19ஆம் தேதி நடந்த கிரிக்கெட் போட்டியின் போது சூரியகிரண் ஏரோபேட்டிக் டீமின் சார்பில் சாகச நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. மக்களும் வெகுவாக உற்சாகத்துடன் ரசித்து பார்த்தனர். அதே நேரம் தனியார் அமைப்பான BCCI நடத்திய கிரிக்கெட் போட்டியில் ரசிகர்களை உற்சாகப்படுத்த விமானப்படையை பயன்படுத்துவதா என்ற கேள்வி விமர்சனங்களும் கூட பரவலாக எழுந்தது. உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியை மையப்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட BJP முயற்சி செய்கிறதா என்ற கடுமையான விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. உண்மையில் இந்த நாட்டின் பிரதமர் மற்றும் BJP அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மையா என்று அறிய தகவல்களை திரட்ட முயற்சியில் இறங்கியது சத்தியம் தொலைக்காட்சி. அதன்படி முதலில் இந்திய விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் BCCI அமைப்பு செயல்படுகிறதா,
உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது சூரியகிரண் ஏரோபேட்டிக் டீமின் விமான சாகச நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என ராணுவ அமைச்சகத்தை விளையாட்டு அமைச்சகம் கேட்டுக்கொண்டதா என்ற கேள்விகளை RTI மூலமாக எழுப்பியிருந்தோம். அதற்கு ஒற்றை வரியில் இந்திய விளையாட்டு அமைச்சகம் பதில் கொடுத்துவிட்டது. அதாவது BCCI இந்திய விளையாட்டு அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை, அதனால் உங்களுடைய கேள்விக்கான பதில் எங்களிடம் இல்லை என்று பொது தகவல் அலுவலர் பதில் கொடுத்துள்ளார். அப்படியென்றால் ஒரு தனியார் அமைப்பு நடத்திய கிரிக்கெட் போட்டி நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படை எதற்காக சாகச நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்ற கேள்வி எழுகிறதல்லவா? சரி, அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி விளையாட்டு மைதானத்தின் மீது எந்த அடிப்படையில் ஏர் ஷோ நிகழ்ச்சி நடத்தப்பட்டது என்று இந்திய ராணுவ அமைச்சகத்திடம் 4 கேள்விகளை எழுப்பியிருந்தோம். நம்முடைய விண்ணப்பமும் ராணுவ அமைச்சகத்திடமிருந்து டெல்லியில் விமானப்படையின் தலைமை அலுவலகத்திற்கு விண்ணப்பம் மாற்றப்பட்டது. அதன்படி 19/1/2024 தேதியிட்ட கடிதத்தின் மூலம் ஏர் ஆபீசர் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்முடைய 4 கேள்விகளுக்கும் பதில் வழங்கியிருந்தார். ராணுவ அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்படியே ஏர் ஷோ நடத்தப்பட்டது என்றும் BCCI இறுதிப் போட்டி தொடர்பான அழைப்புதல் அனுப்பியிருந்ததாகவும் பதிலில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் ராணுவ அமைச்சகம் மற்றும் விமானப்படை இடையில் நடந்த கடிதங்களின் நகல் நமக்கு வழங்கப்படவில்லை. அதனால் மீண்டும் ராணுவ அமைச்சகத்திற்கு கடித பரிமாற்றங்கள் குறித்த ஆவணங்களின் நகல்களை வழங்க வேண்டும் என கூறி மேல்முறையீடு செய்தோம். 11/2/2024 அன்று செய்யப்பட்ட மேல்முறையீட்டு விண்ணப்பம் மீண்டும் விமானப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது ராணுவ அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படியே ஏர் ஷோ நடத்தப்பட்டதாக விமானப்படையின் பொது தகவல் அலுவலர் கூறியிருப்பதால் அவரே பதில் வழங்குவார் என குறிப்பிட்டு 16/2/2024 அன்று அவசரம் குறிப்பிட்டு ஏர் ஹெட் குவார்டர்ஸ்க்கு கடிதம் அனுப்பி அதன் நகலை நமக்கு அனுப்பி வைத்தது ராணுவ அமைச்சகம். ராணுவ அமைச்சகத்தின் கடிதத்தின் அடிப்படையில் இந்திய விமானப்படையின் தலைமை அலுவலகத்தில் நம்முடைய மேல்முறையீட்டு விண்ணப்பத்திற்கு பதில் வழங்கி இருந்தார். அதில் ராணுவ அமைச்சகத்திடமிருந்து முறைப்படி எந்த உத்தரவும் கடிதம் மூலமாக பிறப்பிக்கப்படவில்லை என்பதை மறைமுகமாக மேல்முறையீட்டு அலுவலர் தெரிவித்துள்ளார். அதாவது மனுதாரர் கேட்கிறார் என்பதற்காக கூறப்பட்ட பதிலை தாண்டி புதியதாக தங்களால் ஆவணங்களை உருவாக்கி தர இயலாது என குறிப்பிட்டு பதிலை வழங்கியுள்ளனர். அப்படியென்றால் தனியார் அமைப்பான BCCI நடத்திய உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது யாருடைய உத்தரவின் அடிப்படையில் 19/11/2023 தேதியன்று ஏர் ஷோ நடத்தப்பட்டது என்று ராணுவ அமைச்சகத்துக்கு தெரியவில்லை. இந்திய விமானப்படையின் தலைமை அலுவலகத்திற்கு தெரியவில்லை. ஏர் ஷோ நடத்த வேண்டும் என ராணுவ அமைச்சகம் உத்தரவிடவில்லை. ஏர் ஷோ நடத்த வேண்டும் என இந்திய விமானப்படையிடம் விளையாட்டு அமைச்சகம் கோரிக்கை வைக்கவில்லை. ஆனால் 16/11/2023 அன்று சூரியகிரண் ஏரோபேட்டிக் டீம் அதிகாரப்பூர்வமாக ஏர் ஷோ குறித்து அறிவிப்பை வெளியிடுகிறது. 18/11/2023 அன்று குஜராத் டிஃபென்ஸ் PRO விங் கமாண்டர் மணிஷ் என்பவர் ஏர் ஷோ நடத்தப்படுவது குறித்த அறிவிப்பை உறுதிப்படுத்துகிறார். இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்று உண்மையில் புரியவில்லை. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி வரும் தனியார் அமைப்பான BCCI நடத்திய கிரிக்கெட் போட்டியை காண வந்த பார்வையாளர்களை குஷிப்படுத்த இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு தனியார் அமைப்பு நிகழ்ச்சியில் சூரியகிரண் ஏரோபேட்டிக் டீம் ஏர் ஷோ நடத்தி இருப்பது இதுவே முதல் முறை. இந்தியாவின் விமானப்படையை முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக பயன்படுத்தி உள்ளனர். 2 நாட்கள் பயிற்சி, 3வது நாள் ஏர் ஷோ என பல லட்சம் ரூபாய் பணத்தை விமானப்படை செலவழித்துள்ளது. யார் உத்தரவிட்டது? எந்த அடிப்படையில் நடத்தப்பட்டது என்ற எந்த கேள்விக்கும் ராணுவ அமைச்சகத்திடம் பதில் இல்லை. இந்திய விமானப்படையிடமும் பதில் இல்லை. அரசியல் ஆதாயத்திற்காக இந்த நாட்டின் விமானப்படையை பயன்படுத்தும் அளவிற்கு இறங்கிவிட்டனர். அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான செயல் மட்டுமல்ல, இந்த போக்கு உண்மையில் ஒட்டுமொத்த நாட்டிற்கே ஆபத்தானது.